1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணையின் போது குறைந்தபட்சம் நீதிமன்றத்திலாவது திமுக அரசு நேர்மையுடன் இருக்க வேண்டாமா என கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் விடியா திமுக அரசுக்கு அடுக்கடுக்கான கண்டனங்களை தெரிவித்தது. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக விடியா அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது உச்சநீதிமன்றத்தை நாடியது உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயல்தானே என திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் கோபமாக கேள்வி எழுப்பினர். தமிழக அரசு நீதிமன்றத்தை ஏன் மரியாதை குறைவாக நடத்துகிறது என்றும் நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். சென்னையில் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான 20க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் திங்கட்கிழமை சோதனையை தொடங்கிய நிலையில் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை 2வது நாளாக ரவிச்சந்திரனின் TVH நிறுவனத்தின் பெசன் நகர் அலுவலகத்திலும் ஆரேபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. ரவிச்சந்திரனின் நிறுவனத்திற்கு அதிக அளவிலான முதலீடுகள் வந்ததாகவும் அதன் மூலம் சில நாடுகளுக்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளும் கட்சி என்ற அதிகாரத்தை வைத்து திமுக அமைச்சர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.